லெவல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம் எடுக்கின்ற இந்த தடவை எழுதுகின்ற மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அழகு 3 அரசு சம்பந்தமாக நாங்க இன்றைய வகுப்புல நாங்க என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். அப்ப அரசாங்கம் இதனை தொடர்புபடுத்தி சில பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்திருக்குது. இப்ப இந்த முறையும் இந்த 2026ஆம் ஆண்டு A-level எக்ஸாம்லையும் அரசு மற்றும் அதே போல அரசாங்கம் சம்பந்தமாக கேட்டு வரலாம். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டு வரலாம். MCQல கூடுதலாக அரசாங்கம் சம்பந்தமாக கேட்டு வரும். அடிப்படையான விஷயம் அரசாங்கம், அதுக்கு கீழே தான் நிறைய விஷயங்கள் பிரிஞ்சு கொண்டு போகும். சரிதானே? இப்ப அரசு, அதே போல அரசாங்கம். அப்ப இந்த அரசாங்க மாதிரிகள் அந்த சம்பந்தமாக நாங்க என்ன செஞ்சிட்டோம்னா போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு முழுக்க அரசு சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். எங்களோட முதலாவது வினாவை பாருங்க பிள்ளைகள், அரசு மற்றும் அதன் இயல்பினை விளக்குக. சரிதானே? அப்ப அரசுண்டா என்ன, இது சம்பந்தமாக நாங்க பார்க்கணுமாக இருந்தால், அரசை பொறுத்த வரைக்கும் கிரேக்க காலத்துல பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு அரசு மூலமாகத்தான் ஒரு மக்கள் அரசினை ஸ்தாபிக்கிறார்கள். இந்த அரசு என்ன செய்யும்னால் அதுக்கு ஒரு அரசாங்கத்தை வைத்திருக்கும். இந்த அரசு, அந்த அரசாங்கம் மக்களுக்கு நலனை செய்வார்கள் என்ற ஒரு விடயத்தை போய்த்தார்கள். அதுல நாங்க கிரேக்கத்துல காணப்பட்ட எதென்ஸ் நகரம் ஒரு அரசாக காணப்பட்டது. கிரேக்க காலத்துல ஆரம்பத்துல எப்படி காணப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு நகரங்களை அடிப்படையாக வைத்துதான் அரசுகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கை நாடு, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் நாங்க சொல்றோம்னா இலங்கை அரசு. நாடு, அரசு, தேசம் எல்லாமே உண்டு. சரிதானே? ரைட். இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்துதான், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்துதான் என்னத்தை நாங்க இலங்கை என்ற ஒரு அரசை கட்டி எழுப்பிக்கிறோம், ஸ்தாபிச்சுக்கிறோம், நிறுவிக்கிறோம் என்பது மனிதர்கள் சமூகம் ஒன்று சேர்றதாலதான் இந்த அரசு உருவாகும். முதலாவது போட்டியில பாருங்க, ஒரு சமூக நிறுவனம். அரசு என்பது ஒரு சமூக நிறுவனம். அரசு என்பது அரசு அறிவியலினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதோடு மனித வாழ்வோடு நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்புபட்ட ஒரு உயர் சமூக நிறுவனம். அரசை பொறுத்த வரைக்கும் சமூக நிறுவனம்னு நாங்க சொல்றதுக்கான காரணம் பிள்ளைகள், சமூகம்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் நாங்க அரசை கட்டி எழுப்பிக்கிறோம். உதாரணமாக இலங்கை என்ற அரசை, இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்துதான் அந்த இலங்கை என்ற அரசை நாங்கள் கட்டியெழுப்பிக்கிறோம். அதே போல இந்தியா என்ற அரசை, அல்லது இந்தியா என்ற நாட்டை, அல்லது இந்தியா என்ற தேசத்தை, இந்த இந்தியா என்ற நாட்டை அந்த இந்திய மக்கள் தான் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த அரசுக்குன்ற ஒரு பேர் ஒண்ணு வச்சு, இந்தியான்ற ஒரு பேரை வச்சு, அதுக்குன்னு ஒரு தேசிய கீதத்தை வச்சு, அதுக்குன்னு ஒரு தேசிய கொடியை வச்சு, அதுக்குன்னு ஒரு தேசிய விலங்கினை வச்சு, அதுக்குன்னு ஒரு தேசிய மலரை வச்சு, அதுக்குன்னு ஒரு தேசிய உணவை வைத்து, அதுக்குன்னு ஒரு தேசிய விலங்கை வைத்து என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா கட்டி எழுப்பிக்கிறாங்க. சரிதானே? அது ஒரு சமூக நிறுவனம், சமூகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அரசு. அதே போல தொட்டறிய முடியாத சக்தி. உண்மையிலேயே பிள்ளைகள் அரசை நாங்க கண்ணால பார்க்கலாம், அரசாங்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னு சொன்னா அது நபர்களை நாங்க பார்க்கணும். இந்த அரசாங்கம் ரைட், இப்ப இருக்கிற அரசாங்கத்தை எங்களுக்கு பார்க்கலும், சென்ற தடவை இருந்த அரசாங்கத்தையும் எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் அரசை எங்களுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலாம், கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. சரிதானே? அதே போல அரசும் பிரஜையும், அரசோடு எப்படி பிரஜை தொடர்படுகிறான் என்று சொன்னால் பிள்ளைகள், மனிதன் பிறப்பில் இருந்து இறக்கும் வரை அரசோடு தான் தொடர்புபடுகின்றார். இப்ப நாங்க பிறக்கின்ற பொழுது எங்களுக்கு பேர்த் சர்டிபிகேட் அடிக்கிறான். பேர்த் சர்டிபிகேட் எப்படி, நான் ஒரு இலங்கை பிரஜை என்று அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வயசு வந்த போற ஐடி கார்டு. அப்ப நான் ஒரு குடியுரிமை, இலங்கை நாட்டினுடைய, இலங்கை அரசினுடைய ஒரு குடியுரிமையாக. அதுக்கப்புறம் நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு இறப்பு சான்றிதழ். சரிதானே? இறப்பு சான்றிதழ் வழங்குகிறது. அப்ப எனவே நாங்கள் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை பிள்ளைகள் என்னத்தோடு நாங்க தொடர்படுகிறோம் என்று சொன்னால், நாங்க அரசோடு தொடர்படுகிறோம். எனவே அரசு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, இது ஒரு சமூக நிறுவனம் எங்களுக்கு சொல்லும். அதே போல தொட்டறிய முடியாத ஒரு சக்தி என்பதையே நாங்க சொல்லும். அதே போல பிரஜையும் அரசும் என்ற ஒரு ரீதியில
அரசோடு தான் மனிதன் ஒரு பிரஜை தொடர்பட்டு கொண்டே இருப்பான். அது இறப்பிலிருந்து பிறப்பில் இருந்து இறக்கும் வரை அவன் அரசோடு தான் தொடர்பு பட்டிருக்கிறான். சரிதானே? ரைட். வரலாற்று தோற்றப்பாட பார்த்தா பிள்ளைகள், அரசினுடைய நான் சொன்ன மாதிரி கிரேக்க காலத்திலிருந்து இன்று நவீன காலம் வரைக்கும் இந்த அரசு என்ன செய்யப்பட்டிருக்குது என்று சொன்னால் என்ன மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நவீன அரசு வரைக்கும் மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை எங்களால பார்க்க முடியும். ரைட். அப்ப இதுதான் அரசு என்பது உங்களுக்கு விளங்கிக்கும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அரசின் பிரதான பொறுப்புகள் என்ன, அதனுடைய பணிகள் என்ன, இது சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். மரபு ரீதியான பணிகள் கொஞ்சம் மீக்குது. மரபு ரீதியானண்டா ஆரம்ப காலத்துல இருந்து மரபு ரீதியாகண்டா அது வச்சிருக்கிறது. ஆரம்ப காலத்துல இருந்து இது வந்து கொண்டே இருக்கு. அப்ப அதுல நாங்க 3 துறைகளை பார்க்கலாம். ஒன்று, அரசு வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு துறை தான் சட்டத்துறை. இந்த சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை உருவாக்குகின்ற வேலைகளை பார்க்கும். அதுபோல நிர்வாகத்துறை என்று ஒரு துறை ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிர்வாகத்துறை வந்து அந்த சட்டங்களை அமுல்படுத்தப்பட்ட சட்டங்களை அதனை வந்து நடைமுறைப்படுத்துறது இல்லாட்டி அமுல்படுத்துறது. சட்டங்கள் உருவாக்குறது தானே, அந்த உருவாக்கிய சட்டங்களை அமுல்படுத்துற வேலைகளை நிர்வாகத்துறை செய்யும். அதுக்கு பிறகு நீதித்துறை என்ன செய்யும்னு சொன்னா, நீதிமன்றங்கள் அமையப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றங்களினூடாக நீதியை வழங்குகின்ற வேலையை இந்த நீதித்துறை செய்யும். ரைட் ரைட். அப்ப இது வந்து மரபு ரீதியா வந்து பிள்ளைகள் இந்த பணிகளை வந்து அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. தற்கால அரசினுடைய பணிகள் வந்து பரந்தவை. இப்ப அந்த காலத்துல இது 3 இருந்தா ஓகே, அரசுண்டா இந்த 3 வேலையும் தான் செய்வாங்க, இந்த அரசு இந்த 3 வேலையும் தான் செய்யும் என்ற ஒரு விஷயம் இருந்தது கிரேக்க காலத்துல. அப்ப அதுக்கு பிறகு வந்த காலங்கள்ல அரசினுடைய பணிகள் விரிந்து காணப்பட்டது. நிறைய பணிகளை செய்ய வேண்டிய தேவை வந்தது. கால சூழலுக்கு ஏற்ப அரசு வந்து பரிணாம வளர்ச்சியால பெரிய ஒரு அரசுகளாக மாறியது பிறகு அந்த அரசுக்கு வந்து நிறைய பணிகள், அதனுடைய பணிகள் வந்து பறந்து காணப்பட்டன. உதாரணமாக பிள்ளைகள் நாங்க சொல்லணும்னு சொன்னா, ஒரு பாதுகாவலனாக ஒரு அரசு வந்து காணப்பட வேண்டும். பாதுகாவலன் காரணமாக சட்டம் ஒழுங்கு, பிரஜைகளின் சொத்துக்கள் மற்றும் சமூக வலையமைப்பை வந்து பாதுகாக்கும். இன்னொரு நாடு எங்களுக்கு வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி, இன்னொரு நாடு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டின்னு நாங்க சொல்லுவோம் தானே, இன்னொரு நாடு வந்து எங்களுடைய சமூக வலையமைப்புகளை வந்து திருடாமல் இருக்கிறதுக்கு. ரைட். அப்ப அதன் மூலமாக மக்கள் அதிகமாக என்ன செய்வாங்க, பணங்களை வந்து துரதிருஷ்டவசமாக மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அந்த ஆன்லைன்ல நிறைய உங்களுக்கு கிரைம்ஸ் நடக்குது, உங்களுக்கு தெரியும். ரைட். இலங்கையிலையும் நிறைய கிரைம்ஸ் நடக்குது. எப்படி ஆன்லைன் மூலமாக நாங்க உங்களுக்கு இதை தரோம் அதை தரோம் ஆசை காட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்களினுடைய வலைக்கீழ கொண்டு வைத்து பணங்களை மோசடி செய்கின்ற இப்படியான வேலைகளையும் என்ன செய்யணும், அரசு வந்து அதனை தடுத்து நிறுத்தணும். அப்ப பாதுகாவலன் என்ற பணியை இந்த அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக ஒரு மிக முக்கியமான அரசினுடைய பணிதான் பிள்ளைகள் பொருளாதார நிர்வாகம். சரிதானே? பொருளாதார அடிப்படையில ஒரு வரிகளை வசூலிக்கிறதுல இருந்து மக்களுக்கு ஏதாவது பொருளாதார நெருக்கடிகள் வராமல் இருக்கும் வரைக்கும் இந்த அரசு என்ன செய்யணும்டா, பாதுகாக்க வேண்டும். அதே போல மிக முக்கியமான 3வது ஒரு பாயிண்ட் நாங்க பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் சமூக நலன்புரி, அதாவது வறுமை ஒழிப்பு. அதாவது நாட்டுல காணப்படுகின்ற வறுமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி சமூக நலன்புரி திட்டங்களை வந்து என்ன செய்யணும், இந்த அரசு வந்து செஞ்சு கொடுக்கணும். உதாரணமாக எங்களுடைய இந்த நாட்டில இருக்கின்ற ஒரு நலன்புரி திட்டமாக அஸ்வசுமே நாங்க சொல்லலாம். இந்த அரசாங்கம் வந்து அஸ்வசுமே என்ற ஒரு நலன்புரி திட்டத்தை வந்து கொடுப்பனவாக, அதாவது முதியோர் கொடுப்பனவு என்று சொல்லி போட்டு முதியோர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாசமாக அந்த சல்லிகளை வந்து எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீடுகளிலும் கூட அந்த முதியவர்கள் இருந்தால் அவர்களும் எடுக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் அதனை பார்த்துட்டீங்க பிள்ளைகள். ரைட். அதே போல பிள்ளைகள் சட்டம் மற்றும் ஒழுங்கு, அதாவது சட்டத்தை இயற்றி அனைவருக்கும் சட்டம் சமம் என்று சட்டங்களை அதே போல அதுக்கான ஒழுங்குகளை வச்சிருக்கோம். ஒரு உதாரணமாக போலீஸ், நீதிமன்றம், சிறைச்சாலை போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி பிரஜைகளை வந்து என்ன செய்யும், கண்காணித்து ஒழுங்குகளை பேணும். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை இல்லாமலாக்குறதுக்கான வேலைகளை
இந்த அரசு செய்ய வேண்டும். அதே போல யுத்த பிரகடனம், அதாவது அதாவது உள்நாட்டு யுத்தம் வரலாம். அதே போல வெளிநாட்டுல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து அச்சுறுத்தல்கள் வரலாம். எனவே இதனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த யுத்தம் செய்கின்ற உரிமையும் இந்த அரசுக்குத்தான் காணப்படுகிறது. எனவே இதனுடைய பணிகள் இப்ப இருக்கின்ற அரசினுடைய பணிகள் விசாலமானது. ரைட். அப்ப அறிஞர்கள் கருத்தை பாருங்க பிள்ளைகள். அரசியல் அதிகாரத்தினுடைய மையமாக அரசு காணப்படுகிறது. அதாவது அரசியல் அதிகாரத்தினுடைய மைய புள்ளியாக காணப்படுறது அரசுதான் பெருசு. அதுக்கு கீழே தான் அரசாங்கம் வரும். இப்படியெல்லாம் பாஸ் பேப்பர்ல கேள்வி கேட்டு வந்தீங்க. எப்படி கேட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அரசை விட அரசாங்கம் பெரியது அப்படின்னு கேட்டா இல்ல, அரசாங்கத்தை விட அரசு தான் பெரியது. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகள். அரசு பெரியது, அதுக்கு கீழே தான் அந்த அரசை நிர்வகிக்கிறதுக்கான வேலையைத்தான் அரசாங்கம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அரசினுடைய கையால் தான் அரசாங்கத்தினுடைய கையால் அரசுன்னு கேட்டா அது இல்லை, அரசினுடைய கையால் தான் அரசாங்கம். அப்ப அரிஸ்டோட்டில் என்ன கருத்து சொல்றான்னு சொன்னால், அரசு என்பது மனித கூட்டமைப்புகளில் மிகவும் மேலானது. சரிதானே? ஏனைய அமைப்புகள் குறிப்பிட்ட சில நன்மைகளுக்காக செயல்பட, அரசு மட்டுமே சமூகத்தின் ஒட்டுமொத்த பொதுவான உயிர் வாழ்விற்காக செயல்படுகிறது. நிறைய அமைப்புகள் நிறுவனங்களை நாங்க பாக்குறோம் பிள்ளைகள் சமூகத்துல. அப்ப அந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அவர்களினுடைய நலனுக்காக அவர்களினுடைய நலனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்கு சார்பா இருக்கின்றவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அரசுதான் அந்த நாட்டில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களை, அவர்கள் பாமரராக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், கீழ்ஜாதியாக இருக்கலாம், மேல்ஜாதியாக இருக்கலாம், ஜாதி அது அதெல்லாம் பார்க்காம, எதையும் பார்க்காம, அவன் பணக்காரன ஏழை அதெல்லாம் பார்க்காம, எல்லாத்தையுமே பார்க்காம மனிதன் என்ற ஒரு ரீதியில அந்த மனிதனுக்கு எல்லா விடயங்களையும் நல்ல விஷயங்களையும் செய்கின்ற ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அது அரசு தான் என்பதை அரிஸ்டோட்டில் சுட்டி காட்டுகிறார். மேக்ஸ் வெபர் என்ன சொல்றான்னு சொன்னா, இவரும் ஒரு அரசியல் விஞ்ஞானி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பேரை நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகள். மேக்ஸ் வெபர் என்ன சொல்றான்னு சொன்னால், வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்தில் பலாத்காரம்னு சொன்னா நாங்க சொல்லும் கட்டாயப்படுத்தல் அதிகாரத்தை அல்லது வன்முறையை வெளிப்படையா பயன்படுத்தும் தனி உரிமை கொண்ட ஒரே முகவர் இருக்குமாக இருந்தால் அது அரசு மட்டும்தான். அதாவது அரசுக்கு தான் நாங்க சொல்றோம் உயர் அதிகாரம் இருக்கிறது. உயர் அதிகாரம் அது சொன்னா நாங்க செய்யணும். நாட்டினுடைய சட்டம் நாங்க சொல்றோமே, நாட்டினுடைய சட்டத்துக்கு நாங்கள் அனைவரும் அடிபணிய வேண்டும். இந்த அரசினுடைய சட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் அடிபணிய வேண்டும். அடிபணியாவிட்டால் நாங்கள் என்ன தண்டனைக்கு உட்படுவோம். அதைத்தான் மேக்ஸ் வெபர் சொல்றார். ரைட் ரைட். அப்ப நாங்க பார்த்தோம் பிள்ளைகள், அப்ப அரசுன்னா என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய பணிகள் என்ன. அரசியல் அதிகாரத்தினுடைய மையமாக இருக்கிறதே அரசுதான். அரசுதான் மிக பெரியது என்ற ஒரு விஷயத்தை நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம். இது உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறோம் பிள்ளைகள். ரெண்டாவது வினாவை பாருங்க. நாங்க ஒரு வினா ஒண்ணு போட்டிக்கிறோம். நவீன ஆழ்வுல, அதாவது பௌதிக அரசினுடைய 4 பிரதான அங்கங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி பிள்ளைகள். எப்படி வந்து நவீன ஆழ்வுல அரசினுடைய 4 பிரதான அங்கங்களையும் குறிப்பிடுங்க. ரைட். அப்ப முதலாவது நாங்க சொல்லுவோம் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம், ரெண்டாவது நாங்க சொல்லுவோம் தேசிய அடிப்படை, மூணாவது சொல்லுவோம் அரசாங்கம், நாலாவது சொல்லுவோம் இறைமை. இந்த 4 அங்கங்களையும் இந்த 4 விடயங்களையும் ஒரு அரசு என்ன செய்யும் சொன்னா வைத்திருக்கும். அதுல வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்தை பாருங்க பிள்ளைகள். ஒரு அரசுக்கு அதுக்குன்ற ஒரு நிலப்பகுதி இருக்கு. இப்ப இலங்கை நாடுன்னு சொன்னா பிள்ளைகள், இலங்கை நாட்டுக்கு இத்தனை கிலோமீட்டர் தான் இலங்கை நாடு. அதே போல கடல் எல்லை இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் கடல் எல்லை நீங்க பாப்பீங்க பிள்ளைகள். இப்ப இலங்கை மீனவர்கள் இந்தியாவினுடைய கடல் பரப்பிற்குள் சென்றதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அல்லது இந்தியாவினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்ததால் அவர்கள் இலங்கை அரசு அவர்களை கைது செய்துள்ளது, இலங்கை போலீசார் அவரை கைது செய்துள்ளதுண்டா. அப்ப எங்களுக்குன்ற ஒரு கடல் எல்லை இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடல் எல்லை இருக்கும். அந்த கடல் எல்லைக்குள்ள பெய்துதான் நாங்க என்ன செய்வோம் சொன்னா மீன் பிடிப்போம். ரைட். அப்ப அதனை விட்டு நாங்கள் அங்கால போகின்ற பொழுது அந்த கடல் எல்லை விட்டும் தாண்டி வேறொரு நாட்டினுடைய கடல் எல்லைக்குள்ள போய்த்து மீன் பிடிச்சோம்னு சொன்னா அங்க இருக்கிற நேவி படை என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களை பிடிச்சிருவாங்க.
கடற்படை என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களையே பிடிக்கிறதுக்கான இது இருக்குது. எனவே பிள்ளைகள் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு. சரிதானே? ரைட். எங்களுடைய நாட்டினுடைய வடக்கிட தொங்கல் வந்து நாங்க சொல்லுவோம் ஜப்னா. அந்த தெற்கிட இதை பார்த்து நாங்க சொல்லுவோம் காலி, ஹம்மாந்தோட்டை, இந்த மாதிரி பகுதியில நாங்க சொல்லுவோம். ரைட். அங்கால கிழக்க பார்த்தோம்னு சொன்னா மட்டக்களப்பு, திருவோணமலை அந்த சைட் ஃபுல்லா. இங்கால மேற்க பார்த்தோம்னு சொன்னா புத்தளம், கொழும்பு, இந்த மாதிரி சைடுகள்லாம் வரும். இது எல்லாமே எங்களுடைய நாங்க வாழுகின்ற பகுதி. அதை தாண்டி எங்களுக்கு போகையிலும்டா நாங்க இன்னொரு பாஸ்போர்ட் ஒன்று எடுத்து இன்னொரு நாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து இன்னொரு நாட்டுக்கு அனுமதியோட தான் நாங்க போகலாம். ரைட். எனவே எங்களுக்கு ஒவ்வொரு அரசுக்கும் உரிய ஒவ்வொரு எல்லைகள் காணப்படும். அதுதான் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம். இரண்டாவது தேசிய அடிப்படை, அதாவது ஓர் இனம் ஓர் அரசு என்ற எண்ணக்கரு. இது தேசியவாதம் மூலம் மக்களிடையே ஒரு அடையாளத்தையும் ஒற்றுமையும் உருவாக்கும். சரிதான்? நாங்க எல்லாமே ஒரே இனம், ஒரே இனத்தவர்கள், ஒரே அரசு. எங்களுக்கு ஒரு அரசு தான் இருக்கு. நான் ஒரு இலங்கையன் என்ற இனம், நான் ஒரு இலங்கையன். நான் ஒரு தமிழனையும் தாண்டி, நான் ஒரு முஸ்லிமையும் தாண்டி, நான் ஒரு பௌத்தனையும் தாண்டி, நான் ஒரு கிறிஸ்தவனையும் தாண்டி நான் ஒரு ஒரு இலங்கையன். இது ஒரு தேசிய அடிப்படை. ஒவ்வொரு இதுக்கும் தேசியம் என்ற ஒரு அடிப்படை இருக்கும். ரைட். அதே போல பிள்ளைகள் ஒவ்வொரு அரசுக்கும் பிள்ளைகள் அரசாங்கம் என்ற ஒரு விடயம் இருக்கும். இப்ப இதுல நீங்க குறிச்சுக்கொள்ளணும் மிக முக்கியமான ஒரு விஷயம், பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்த கேள்விதான், அரசாங்கம் என்பது சிறியது, அரசு என்பது பெரியது. அரசினுடைய வேலைகளை தான் அரசாங்கம் செய்யும், அரசினுடைய கையால் தான் அரசாங்கம் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். சரிதானே? ரைட். அரசினுடைய இறைமை அதிகாரத்தை, அதாவது சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இவைகளை என்ன செய்யும் சொன்னா இந்த அரசாங்கங்கள் தான் பிரயோகிக்கும். சரிதானே? அரசிட்ட தான் இறைமை என்ற அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற வேலையை இந்த அரசாங்கம் செய்வாங்க. எனவே நவீன ஆழ்புல அரசினுடைய 3வது அங்கமாக நாங்க பார்த்தோம் அரசாங்கம் என்பதை. 4வது அங்கம் தான் பிள்ளைகள் இறைமை. அரசிட்ட இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அது வந்து இறைமை என்று சொல்லுவோம். அது அரசிட்ட மட்டும்தான் காணப்படும் அந்த இறைமை. சமூகத்தில் வேறு எந்த நிறுவனத்திலும் இந்த இறைமை என்ற பண்பு இருக்காது. சட்டங்களை உருவாக்குற வேலையை இந்த அரசு செய்யும். அதனை மீறுவோரை தண்டிக்கவும் அரசுக்கு இருக்கும் ஆக உயர்வான அதிகாரத்தை தான் நாங்கள் இறைமை என்று சொல்லுவோம். சட்டத்தை உருவாக்குற வேலை, அந்த சட்டத்தை மீறினா அந்த நபர்களுக்குரிய தண்டனையை வழங்குகின்ற வேலையை இந்த அரசு மாத்திரம்தான் செய்யும். வேறு எந்த ஒரு நிறுவனத்தாலேயும் செய்ய முடியாது. எனவே நவீன ஆழ்புல அரசினுடைய 4 பிரதான அங்கங்களை நாங்கள் பார்த்தோம். 1வது வரையறுக்கப்பட்ட ஆழ்புலம், பாஸ் பேப்பர் கேள்வி பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 2வது தேசிய அடிப்படை, 3வது அரசாங்கம், 4வது இறைமை என்ற அந்த 4 பண்புகளையும் பார்த்து முடிக்கிறோம். ரைட். வினா இலக்கம் 3 நாங்க கேட்டுக்கிறோம் பாருங்க. பின்வரும் தலைப்புகளை ஆராய்க என்று போட்டிக்கிறோம். அதுல நவீன தேசிய அரசு மற்றும் பன்மைவாதம், பன்மைவாதம் நாங்க சொல்லலாம், அல்லது பன்மைத்துவவாதம் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். 2வது பாருங்க, உலகமயமாக்கலும் அரசின் மீதான தாக்கம். உலகமயமாக்கல் அரசுல என்ன தாக்கத்தை செலுத்தியது, இது சம்பந்தமாக ஆராய சொல்லிக்கிறாங்க. வரலாற்று ரீதியான அரச மாதிரிகள் என்னென்ன, வரலாற்று ரீதியில என்னென்ன அரசுகள் காணப்பட்டது, வரலாற்று ரீதியில என்னென்ன அரசுகள் காணப்பட்டது, இது சம்பந்தமாக 3 தலைப்புகளையும் கொஞ்சம் அலசி ஆராய்ங்கன்னு கேட்கிறோம். ரைட். முதலாவது தலைப்பை நாங்க கொஞ்சம் அலசுவோம். நவீன தேசிய அரசு மற்றும் பன்மைவாதம். நவீன தேசிய அரசு மற்றும் பன்மைவாதம். இப்ப நவீன தேசிய அரசு எப்ப தோற்றம் பெற்றது என்று கேட்டால், இப்ப பிள்ளைகள் அரசு என்பது தோற்றம் பெற்றது என்கிட்ட கேட்டால் அது கிரேக்க காலத்திலிருந்து தோற்றம் பெற்றுதான் நீங்க அரசு. நவீன அரசு எப்பொழுது, நவீன தேசிய அரசு எப்பொழுது தோற்றம் பெற்றதுன்னு கேட்டால் 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில தோற்றம் பெறுகிறது. 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில தோற்றம் பெறுகிறது. இதனுடைய அடிப்படை ஒரு அரசுக்கு ஒரு இனம் என்பதாகும். ஒரு அரசுக்கு ஒரு இனம் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம். ஒரு அரசுக்கு ஒரு இனம் இருந்தா பிள்ளைகள் நிறைய பிரச்சனை வரும். ஓமா இல்லையா? ஒரு அரசுல ஒரு இனம் தான். உதாரணமாக ஒரு அரசு இல்ல, ஒரு நாட்டுல ஒரு இனம் மாத்திரம்தான் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று சொன்னால்
மற்றவர்களுக்கு வாழாமல் போகும், மற்ற இனங்களுக்கு வாழாமல் போகும். அண்ணன் அதுக்குத்தான் பன்மைவாதம் என்ற ஒரு வாதம் தோற்றம் பெற்றது. பன்மைத்துவவாதம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஒரு நாட்டுல நிறைய இனத்தவர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த நிறைய இனத்தவர்களும் வாழக்கூடிய சூழலை ஒரு அரசு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பன்மைவாதம் சொல்லியது. பாருங்க, சவாலும் பன்மைவாதம். அதாவது நவீன தேசிய அரசு 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவுல தோற்றம் பெற்று அது என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஒரு அரசு ஒரு இனம், ஒரு அரசுக்கு ஒரு இனம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிச்சு. அப்ப பன்மைவாதம் தோற்றம் பெறுகிறது. எப்படி தோற்றம் பெறுகிறது? ஆரம்ப காலத்துல தேசிய அரசுகள் ஒரே கலாச்சாரத்தை தான் வலியுறுத்தி, ஒரு நாட்டுல ஒரு இனம் தான் இருக்கணும், ஒரு கலாச்சாரம் தான் இருக்கணும். அப்ப ஒரு கலாச்சாரம் இருந்தா ஒரு மொழி தான் பேசக்கூடியவர்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்திச்சு. ரைட். அப்ப பல்வகைமை மொழி மதம் கொண்ட சமூகங்களில் சிக்கல்கள் எழுந்துச்சு இந்த நேரத்துல. அப்ப நிறைய இனங்கள் இருக்கின்ற நாட்டுல சிக்கல்கள் எழுந்துச்சு. உதாரணமா பிள்ளைகள், சில நாடுகள்ல தனி ஒரு இனம் தான் இருக்கு, அங்க பிரச்சனை வராது. ஆனா 4-5 இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒரே ஒரு அரசுக்கு ஒரு இனம் தான் சொன்னால் மற்றவர்கள் எங்க போவாங்க? நடுக்கடல்ல போய் வாழ்றதா, அல்லது கண்டம் விட்டு கண்டம் பாய்வாங்களா? ஒரு மனுஷனுக்கு பாய இயலுமா பிள்ளைகள்? பாயே இல்ல, அங்க எங்க போகல. அப்ப அந்த நாட்டுல வாழும். ரைட். அப்ப நவீன அரசுகள் வர்க்க கலாச்சார பல்வகைமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பன்மைவாதம் தற்காலத்துல உருவாகிக்குது. இது என்ன சொல்லிச்சுது? நவீன தேசிய அரசுகள் அந்த கோட்பாட்டை மாத்தணும். எந்த கோட்பாட்டை மாத்தணும்? ஒரு அரசுக்கு ஒரு இனம்தான் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை மாற்றி ஒரு அரசுக்கு பல இனம் இருக்க முடியும் என்ற விடயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யாரு சொன்னது? பன்மைத்துவம் சொல்லுகிறது. பன்மைன்ற பல பல இனங்கள் சேர்ந்தது. பன்மைன்ற பல விடயங்கள் சேர்ந்தேதானே பன்மை என்று சொல்லுவோம். ரைட். இதுதான் பிள்ளைகள் தேசிய அரசும் மற்றும் பன்மைவாதமும் என்ற ஒரு விடயத்தை நாங்க பார்த்தோம். ரைட். அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகள். உலகமயமாக்கலும் அரசின் மீதான தாக்கமும். உலகமயமாக்கலும் அரசின் மீது என்னென்ன தாக்கங்களை செலுத்தியது என்பதை நாங்க பார்க்க போறோம். பிள்ளைகள், உலகமயமாக்கல்டா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு உலகத்தை நாங்க ஒரு போன்ல பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப. ஓமா இல்லையா? ஆப்பிரிக்காவுல என்ன நடக்குது, அமெரிக்காவுல என்ன நடக்குது, ஈரான்ல என்ன நடக்குது, ஈராக்ல என்ன நடக்குது, சைனாவுல என்ன நடக்குது, ஜப்பான்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்க ஒரு 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 போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற கலாச்சாரங்கள் என்னன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற இனத்தவர்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு போன்ல இங்க குந்திட்டு இருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டில இருந்து பல நாடுகளினுடைய கலாச்சாரங்கள், பல நாடுகளினுடைய இனத்தவர்கள், பல நாடுகளினுடைய அரசியல் நிகழ்வுகள், பல நாடுகளினுடைய பொருளாதார மாற்றங்கள், பல நாடுகளினுடைய இப்படி பல நாடுகளை பற்றி, இடங்களை பற்றி, எல்லாத்தையும் பத்தி நாங்கள் ஒரு குறுகிய இதுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகமயமாக்கல் நாங்க சொல்லுவோம். இந்திய அரசுன்னா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க இந்தியாவுல என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டடியா விஜய் தமிழக முதல்வராக கடமையேற்றார். நாங்க எல்லாரும் இங்க வீடியோவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும். எனவே உலகமயமாக்கல் ஒரு அரசு மீது, இப்போ நாங்க இன்னொரு நாட்டு, இப்ப நாங்க இலங்கை நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நாட்டு அரசியலை பார்க்கிறோம். பார்த்துட்டு நாங்க இங்க கருத்து சொல்றோம், எங்கட நாட்டுலயும் இப்படியான ஒரு அரசியல் கொண்டு வந்தா நல்ல அந்த எங்களுடைய நாட்டு அரசியல் கலாச்சாரம் வேண்டாம், எங்களுக்கு வேற நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இருந்தா எங்களுக்கு நல்ல நாங்களே பேசி கொண்டிருக்கிறோம். இது ஒரு உலகமயமாக்கல் ஒரு அரசு மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பாருங்க, நவீன லிபரல்வாதம் சம்பந்தமாக நாங்க பார்த்துட்டோம் இல்லையா? லிபரல்வாதம் என்ன சம்பந்தமா நாங்க பார்த்துட்டோம். பொருளாதார கொள்கைகள், தகவல் தொழில்நுட்ப புரட்சி மற்றும் மூலதனத்தின் தங்குதடையற்ற அசைவு காரணமாக உலகமயமாக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சரிதானே? உலகமயமாக்கல் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகள், அரசின் மீது ஏற்படும் தாக்கங்கள் குறித்து 2 வாதங்கள் இருக்கு. 2 வாதங்கள் காணப்படுகின்றன. அதுல முதலாவது வாதத்தை பாருங்க பிள்ளைகள். தேசிய அரசுகளினுடைய முடிவு,
தேசிய அரசுகள்ற காலம் முடிஞ்சிட்டு இப்படின்னு ஒரு வாதம் ஒன்று இருக்குது பாருங்க. பேராசிரியர் ஜீன் மேரி கெஹென்னோ போன்றோரின் கூற்றுப்படி உலகமயமாக்கலால் எல்லைகள் அர்த்தமற்று போகின்றன. மூலதனமும் தகவல்களும் எல்லைகளை தாண்டி செல்வதால் தேசிய அரசுகள் பலவீனம் அடைகின்றன. தேசிய அரசு என்ன சொல்லுது பிள்ளைகள்? நவீன தேசிய அரசு என்ன சொல்லுது? ஒரு இனம் ஒரு நாடுன்னு சொல்லுது. தேசிய அரசு அப்படித்தானே சொல்லு. அப்ப தகவல்கள் எல்லாம் எல்லையை தாண்டி போகுது. நான் இப்ப சொன்னேன், ஒரு போன்ல இருந்து நாங்க வேற நாட்டுல இருக்கிற தகவல்களை பாக்குறோம், படிக்கிறோம், வாசிக்கிறோம். இதன் மூலமாக எங்கிட்ட இருக்கிற அந்த தேசிய உணர்வு என்ன செய்யுதுன்னு சொன்னா இல்லாமல் போகிறது என்ற ஒரு விஷயத்தை மேரி சொல்றாங்க. வாதம் 2 பாருங்க பிள்ளைகள். பொருளாதார கட்டுப்பாடு இழப்பு, அதாவது டேவிட் பெல்ட் போன்றவர்களின் கருத்துப்படி பல்தேசிய கம்பெனிகளினுடைய எழுச்சி காரணமாக புதிய உலக பொருளாதார முறைமை உருவாகிறது. இதனால தனி அரசுகளால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. அரசு நாட்டினுடைய பொருளாதாரம் வேறு, பல்தேசிய கம்பெனிகள்னு சொன்னா பிள்ளைகள் பெரிய பெரிய கம்பெனிஸ் வருமே. உதாரணமா கேஎஃப்சி, எங்கட நாட்டுல கேஎஃப்சி இருக்கிறது உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. அது ஒரு பல்தேசிய கம்பெனி. கொக்கோ கோலா இது ஒரு பல்தேசிய கம்பெனி. இப்படி பல பிராண்டுகள் உள்ள கம்பெனிகள் வந்து உலகத்துல வந்து எல்லா நாடுகள்லையும் நிறுவப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக வந்து ஒரு அரசு தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இலங்கையினுடைய ப்ராடக்ட், இலங்கை தயாரிச்ச ஒரு சோடாவை நாங்க வாங்கி குடிக்காம வேற நாடு தயாரிச்ச ஒரு சோடாவை நாங்க வாங்கி குடிச்சா இங்க நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன செய்யுது? ஒட்டவோ குறையும். நாங்க வேற நாட்டுக்கு தான் காசை கொடுக்கணும், ரைட்? எனவே பொருளாதார பிரச்சனையாலும் இந்த உலகமயமாக்கலால தான் பொருளாதார பிரச்சனைகளும் வருது. எங்க வருது? ஒரு நாட்டுக்கு. இப்போ பொருளாதார உலகமயமாக்கல் வந்து பொருளாதாரம் வந்து எல்லா நாடுகள் நிறுவப்படணும்னு சொன்னதால உலகமயமாக்கல் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னும் ஒரு நாட்டினுடைய கம்பெனியை வந்து இன்னொரு நாட்டுல வந்து என்ன செய்யுது? நிறுவி அவங்க லாபத்தை சம்பாதிச்சுட்டு போறாங்க. சரி பிள்ளைகள். 3வது பாருங்க பிள்ளைகள், வரலாற்று ரீதியான அரச மாதிரிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல நிறைய அரசுகள் சம்பந்தமாக ஆல்ரெடி பார்த்துட்டோம். உதாரணமா பாசிச அரசு எப்படி இருக்கும்னு நாங்க பார்த்தோம். காலனித்துவ அரசு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். பின் காலனித்துவ அரசு எப்படி இருக்கும்னு தெரியும். சமூகமைவாத அரசு தெரியும். தாராள ஜனநாயக அரசு போன்றவைகளை நாங்க பார்த்துட்டோம். இதுல சும்மா மேலோட்டம் உங்களுக்கு இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் வரலாற்று ரீதியான அரச மாதிரிகள் தான் ஆரம்ப கால அரசுகளை பொறுத்த வரைக்கும் அதுல கோத்திர அரசு காணப்பட்டுச்சு. அதே போல கிரேக்க நகர கோத்திர அரசுக்கு பிறகுதான் கிரேக்க நகர அரசு வருது. அதுக்கு பிறகு வந்து அரசாட்சி, முடியாட்சி அல்லது மன்னர் ஆட்சி, சரிதானே? அந்த அரசன் ஆட்சி இது சம்பந்தமாக வருகிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், கோத்திர அரசை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால ஒரு அரச முறைதான் கோத்திர அரசு. அதிகாரம் வந்து சமூகத்துல பரவி கிடைஞ்சிச்சு, சரிதானே? பழக்க வழக்கங்கள், குல மரபுகள் மற்றும் மூத்த தலைவர்களினுடைய வழிகாட்டுதலின் கீழ் ஆட்சி நடந்தது. அந்த நாட்டாமன்னு சொல்றது, நாட்டாம தான் தீர்ப்பு, நாட்டாம வழங்குறதுதான் தீர்ப்பு. ஒவ்வொரு ஊர்களையும் நாட்டாமன்ற ஒரு ஆள் இருப்பார், பெரிய மீசையும் வச்சுட்டு ஒரு கம்பையும் மூண்டிக்கிட்டு அவர் சொல்றதான் தீர்ப்பு. இதுதான் கோத்திர அரசு. ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் இடையில ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் வந்து என்ன செய்வாரு? 2 பேர் பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். இது ஒரு அரசாக காணப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அதுக்கப்புறம் தானே வளர்ந்து வளர்ந்து பெருசா வருது. 2வது கிரேக்க நகர அரசு வருது. கோத்திர அரசுக்கு பின் தோன்றிய ஒரு சிறிய ஆழ்வுல மக்கள் தொகையை கொண்ட சுயாதீன அலகுகள். உதாரணமாக ஏதென்ஸ் நாங்க போட்டிக்கிறோம். ஏதென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நகரம், ஒரு நகரத்தை வச்சு அந்த நகரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு அரசாங்கத்தை நியமிச்சு, நீங்க ஒரு தலைவர் அறிங்க, நீங்க வந்து அது கீழே உபதலைவர் அறிங்க, நீங்க பொருளாளர் அறிங்க, எங்களை வந்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை எங்கள்கிட்ட வசூலித்து வரிகளை வசூலித்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க இப்படின்னு சொல்லி போட்டு கிரேக்க நகரம் காணப்பட்டுச்சு, ரைட்? இங்கு பிள்ளைகள் நேரடி ஜனநாயகம் நிலவிச்சு. உதாரணமா மக்கள்கிட்ட தான் மக்கள் இறைமை காணப்பட்டாலும் பிரஜா உரிமை சொத்துடைய ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. பெண்கள் வந்து பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் மறுக்கப்பட்டுச்சு. இப்ப கிரேக்க நகர அரசுல வந்து இப்ப எதென்ஸ் அரசு என்று வச்சா ஒரு மனிதன் இருந்தால், அந்த ஒரு ஆண் இருந்தால், அதுவும் அந்த ஆணுக்கு சொத்துரிமை இருந்தா அந்த ஆண் தான் பிரஜா உரிமை. அவருக்கு தான் நிறைய சலுகைகள் போகும். பிரஜா உரிமைண்டா அவருக்கு தான் அந்த குடியுரிமை, அவருக்கு தான் நிறைய சலுகைகள் போகும். இங்கே வந்து பெண்களுக்கும் அடிமைகளுக்கும் வந்து பிரஜா உரிமை மறுக்கப்பட்டுச்சு கிரேக்க நகர அரசுல. அது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக, ஜெனரல் நாலேஜுக்காக நாங்க போட்டிக்கிறோம். 3வது பிள்ளைகள் பாருங்க, அரசாட்சி முறை அல்லது முடியாட்சி.
பரம்பரையாக தனிநபரால் அரசன் அல்லது அரசி நடத்தப்படும் ஆரம்பகால ஆட்சி மாதிரி. அதாவது அரசன் கடவுளிடம் இருந்து வந்தவர், அவரினுடைய வாக்குகள் கடவுளினுடன் இருந்து வருகின்ற வாக்குகள், வார்த்தைகள். அதனை நாங்க கடவுள் மாதிரி வழிபட வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து நம்பினாங்க. கடவுள் தான் அரசன்னு நம்பினாங்க. அப்ப இதனால அப்படி நம்பினதால அதிகாரம் எல்லையற்று போச்சு. எல்லையற்ற அதிகாரம் அரசன் வைத்திருந்தார். ரைட். தெய்வீக வலியுரிமை கோட்பாடு இங்க காணப்படுது. தெய்வீக வலியுரிமை கோட்பாடுன்னா அரசன் தெய்வத்திடமிருந்து வந்திருக்கிறார். எனவே தெய்வீக வலி உரிமை கோட்பாடு தான் இந்த முடியாட்சியில காணப்பட்ட ஒரு விஷயம். அப்ப மன்னன் வந்து சர்வாதிகாரமாக தான் தான் சொன்னதுதான் சரி, தான் செய்யறதுதான் சரின்னு சர்வாதிகாரமாக போக போய்தான் அதுக்கு பிறகு தாராள ஜனநாயகம் வந்து தோற்றம் பெற்றது. அதுக்கு எதிராக சரிதான பிள்ளைங்க. அப்ப எனவே அரசின் என்ன இது சம்பந்தமாக நாங்க சுருக்கமாக இவ்வளவு நேரம் பார்த்தோம். பிள்ளைகள் பேசுகிறாங்க அரசின் அதோட அறிமுகமும் இயல்பும் சம்பந்தமாக பார்த்தோம். ரெண்டாவது நாங்க பார்த்தோம் அரசினுடைய பிரதான பொறுப்புகளும் பணிகள் சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். அதே போல அரசியல் அதிகாரத்தினுடைய மையமாக அரசு காணப்படுகிறது. அறிஞர்களினுடைய கருத்துக்கள் கூற்றுக்கள் சம்பந்தமாக பார்த்தோம். நவீன ஆழ்புல அரசினுடைய 4 பிரதான அங்கங்கள் பற்றி நாங்க என்ன செஞ்சோம், விரிவாக பார்த்தோம். அதே போல நவீன தேசிய அரசும் பன்மைவாதமும் இது சம்பந்தமா பார்த்தோம். உலகமயமாக்கலும் அரசின் மீதான தாக்கமும் சம்பந்தமாக பார்த்தோம். வரலாற்று ரீதியான அரசு மாதிரிகள் சம்பந்தமாக பார்த்தோம். சரிதானே பிள்ளை? இதுதான் அரசு பிள்ளைகள். நீங்க ஏதாவது சரி டவுட்ஸ் இருந்தா இதுல நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம்.